தேசிய அரசியலின் வலிமையான கம்யூனிஸ்டாக களமாடிய மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி காலமான நிலையில் அவரது உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது. ஒரு காம்ரேடின் பயணம் இளம் தலைமுறைக்கு பாடமாக நிறைவடைந்துள்ளது. லால் சலாம் என்ற முழக்கம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு செம்மையான காம்ரேடுக்கு இப்படி ஒரு செவ்வணக்கத்துடன் தோழர்கள் இறுதி மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தனர். மலர்ந்த முகத்துடன் அனைத்து கட்சி தலைவர்களுடனும் நட்பு பாராட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். இளம் தலைமுறைக்கு கம்யூனிச பாதைக்கு ஒளியூட்டி கொண்டிருந்த சீதாராம் யெச்சூரியின் உடல் அவரது இல்லத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையகமான ஏகேஜி பவனுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். பொலிட் பீரோ உறுப்பினர்களான பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், பினராயி விஜயன், எம்.ஏ. பேபி உள்ளிட்ட பலரும் யெச்சூரியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் மார்க்சிஸ்ட் தலைமையகம் வந்து மரியாதை செலுத்தினர். டெல்லி சென்ற தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் மற்றும் டெல்லிக்கான தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதி ஏ.கே.எஸ். விஜயன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் யெச்சூரிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சீதாராம் யெச்சூரியின் உடல் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அவரது குடும்ப உறுப்பினர்கள் அதற்கான ஆவணங்களில் கையொப்பமிட்டு உடலை ஒப்படைத்தனர்.